வணக்கம் மக்களே. நம்ம இன்றைக்கி நம்ம ஹோட்டல் பக்கத்தில் இருக்கிற அதை இப்போ சாப்பிட்டாச்சு. இந்த பக்கத்தில் கிராண்ட் லிஸ்போ, அது வந்து பெரிய பெரிய உயரமாக இருக்கலே உயரமான கட்டடம் தான் மக்காவில். ஃபுல்லாக உள்ள வந்து ஃபுல்லாக சூதாட்ட கிளப் தான். இது வந்து ஒரு ஹோட்டல் வேறு. இது ஹோட்டல் கிட்டத்தட்ட ஒரு 1350 ரூம் இருக்கான். நல்லா மரம்லாம் பாருங்கள் எப்படி வச்சுருக்காங்க பாருங்கள். இணைச்சி வச்சுருக்காங்க அங்கே பக்கத்தில் உள்ள பில்டிங்லாம். லிப்ஸா, அதுக்கு லிப்ஸா பில்டிங் பக்கத்துலேயே தான் இது வந்து நம்ம இது மெக்காவ் டவர். லிப்ஸா எல்லாம் வரிசையாக கார் வந்துக்கிட்டே இருக்குது. உள்ளார கேசினோ. அதே மக்கள் இறங்கி போயிட்டுருக்காங்க. உள்ள தங்குற பின்னாடி பக்கம் எல்லாம் தங்குற இடம் எல்லாமே இருக்குன்னு நினைக்கிறேன். அது பெரிய ஏதாவது அரண்மனை மாதிரி வச்சுருக்காங்க. அவ்வளோ லென்த்து அது பாட்டு போயிட்டே இருக்குது. ஆனால் ஆர்கிடெக்டு சூப்பராக வச்சு கொளுத்திருக்கானோ. சூப்பராக இருக்குது. எல்லாம் உட்காந்து எல்லாம் முக்கால்வாசி எந்த பண்ணாலும் சரி செல்லு நோண்டுறது தான் வேலை. உள்ளே போய் நம்ம வெளியே வரைக்கும் எடுக்கலாம். உள்ளே வந்து கேமரா எடுக்க அளவுடு இல்லை. ஆனால் வாசல்லையே நம்ம கேமரா வச்சு தான் மூட்டி தான் போய் பார்க்கலாம். எல்லாம் பார்த்து வந்துடும். வெளியில் கொஞ்சம் அவுட்டரில் பார்க்கலாம். எல்லாமே பஸ் விட்டு தான் பக்கத்தில் பஸ் இருக்கனால எல்லாமே வந்து சூதாட்ட கிளப் தான். ஒவ்வொரு நிறைய பேர். இந்த பக்கத்தில் வந்து ஒரு ஏரி கடல் மாதிரி இருக்குது. ஏரி மாதிரி வச்சுருக்காங்க. அந்த ஏரியை போய் பார்ப்போம் சைடில். அங்கேருந்து வந்து அந்த டவர்லேயே மிக உயரமான மெக்காவ் டவர் அது ஒன்று இருக்குது. அது பார்க்கலாம். என்ன நாள் தான் பத்தாது ஒரு நாள். ஏன்னா அதுக்கு போகிறதுக்கு ஒரு ஹாஃப் டே ஆகிடும். அது பஸ்ஸு பிடிச்சி போகணும். டவுனில் எல்லாம் பக்கம் பக்கம் தான் இருக்குது. நான் அதுக்கு தனியாக ஒரு இடத்த ஃபிட் பண்ணிவிட்டு போய் மெக்கா டவர் ஏறி பார்க்கணும். முடிஞ்ச வரைக்கும் கவர் பண்ணுவோம். இப்போ சாயங்காலம் அங்கே ஒரு 6 மணி 4 மணி போல் அந்த பெண்ணடியன் இருக்குது. அந்த இடத்துக்கு போனாக்கே பொழுது போகிறதே தெரியாது. அவ்வளோ இது அந்த ஏரியா கடலான்னு தெரில, பேக் வாட்டரான்னு தெரில. ஃபுல்லாக அப்படியே வச்சு அந்த பக்கம் ஃபுல்லாக பில்டிங்கு அது நல்ல டிவி மாதிரி. இப்போ நம்ம எடுக்கிறது இங்கேருந்து ஒரு ஹோட்டல்லேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம். கீழேருந்து கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. மெக்கா டவர் நைட் ஏற்றில் பார்ப்போம். நைட் ஏற்றில் திருப்பி இருப்பேன். லைட்டிங்கில் வந்து அருமையாக இருக்கும். எல்லாம் காசு தான். மெக்கா வந்தால் ஃபுல்லாக பைசா தான். எல்லாம் ஸ்டார் ஹோட்டல் தான். இது மலைத்துறை வர ஆரம்பிக்குது. இந்த பில்டிங்கில் போய் நுழைஞ்சி ஓட்டுறேன். ஏரோப்ளைன் போகிறதுனால மெக்காவுக்கு ஃப்ளைட்டு இருக்குது. ஹாங்காங்லேருந்து மெக்காவுக்கு ஃப்ளைட்டு இருக்குது. ஃப்ளைட்டில் வந்து போனால் நான் ஒரு 20 நிமிஷத்தில் வந்து போயிடலாம். ஏன்னா 55 கிலோமீட்டர் தானே. அது ஒன்றும் ஜாஸ்தி இதாக வருது. இருந்தாலும் நம்ம இதில் வர்றது தான் நல்லாயிருக்கும். அது என்ன முன்னாடி ஃபெரியில் வந்துட்டு இருந்தாங்க. இப்போ தான் பஸ் விட்டாங்க. பஸ் விட்டே நல்ல சிறந்த அனுபவமாக இருக்குது. வர்றதுக்கு நல்ல சூப்பராக இருக்குது. 2 பக்கம் கடல் நல்ல பாலம் பார்க்க. முன்னாடி உள்ள ஃபஸ்ட்டு வீடியோ பாருங்கள். நல்லா மெக்கா டவர். இது அப்படியே சுற்றிக்கிட்டு அப்படியே போகணும். பஸ் விட்டுருக்குது. அதெல்லாம் அங்கே போய் பார்க்க வேண்டியதுதான். இது மெக்கா டவர் வந்து எத்தனையோ நம்ம இதில் வந்து அதில் 5வது 6வது 7வது இடத்துல எதாவது இருக்கும் போல இருக்குது. வேர்ல்டு டாலஸ்ட் டவரில். மேலே ஹோட்டல்லாம் இருக்குது. அதையும் போய் பார்க்கலாம்.
ஃபெரி இருக்குது. போகிறப்ப தான் நம்ம தான் சா நாளைக்கு சாயங்காலம் போகிறோம். ஃபெரியில் போயிடலாம். நான் ஃபெரியில் கொஞ்சம் கூட காசு நம்ம வரப்போ 30 நாள் 350 ஆச்சு. போகிறப்ப வந்து 200 210 2000 ஆகும்னு நினைக்கிறேன். ஆமாம், என்ன பண்ணலாம். அருமையாக இருக்குது. மழை தூறிக்கிட்டே இருக்குது. மழை தூரினா ஒரு வேலையும் பார்க்க முடியாது. மிஸ்பா டவர் இது பக்கத்துக்கு அரியலூர் நடந்தான். அது அடுத்து கொஞ்ச நேரம் மழை பெய்யனால வெளியில் எங்கேயும் போக முடியாது. அப்படியே வேடிக்கை பார்க்க வேண்டியதான். இங்கேயாவது வீடியோ எடுத்துக்கிட்டு வேண்டியது தான். இது ஒரு பெரிய ஹோட்டலு. பஸ்ஸு போக பாருங்கள். அதான் நேராக அந்த சுதாட்டா கிளப் உள்ள பெனாடியன் அந்த இடத்துக்கு போகிறது. அது அதனால பெரிய பாலம் கட்டிச்சிருக்கேன். அது நேராக வந்து பஸ் ஸ்டாண்டில் முடியுது. பஸ் ஸ்டாண்டில் நிறைய இடம், நான் சொன்ன இடங்கள்லாம் போய் பார்த்திங்கனாக்கா அவ்வளோ இடம் இருக்குது. அது எல்லாத்துக்கும் பஸ் இருக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கே போய் வந்தாலும் $6 60 தான். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுமே போயிட்டு நீட்டாக வந்துடலாம். கம்பெனி மீட்டிங் இது நடக்கிறது இதெல்லாம் நிறைய எல்லாத்தும் இருக்குது. அவங்கள கம்பெனி பஸ் வச்சுருக்காங்க. கம்பெனி பஸ்ஸை கொண்டு வந்து இங்கே விட்டுட்டு மீட்டிங் முடிஞ்சா கூட முடிச்சு போகிறாங்க. இப்போ தான் பாருங்க முக்கியமான சூதாட்டா கிளப் ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பஸ் ஏறி இதெல்லாம் எங்கே செட்டப் பண்ணிக்கிறேன்னு இது எங்கே போகணுன்னு தெரில. இந்த க்ரேன் இது போகிறது ஒரு பில்டிங் வரும். பிரமாதமாக கட்டியிருக்காங்க. இது மேம்பாலம். அந்த பாலத்து மேலே ஏறினாக்கே இந்த சுற்றிலும் உள்ள பெரிய பெரிய கட்டடங்கள் அதெல்லாம் எல்லாம் மேலே ஏறணும். இப்போ நம்ம கீழே ரோட்டில் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சுற்றிலும் எப்படி இருக்குன்னு. ரோடெல்லாம் கண்ணு விட்டு பஸ்ஸு டைமிங் போட்டிருக்காங்க. என்னென்ன பஸ்ஸு எந்தெந்த டயத்தில் அப்படியே போட்டிருக்காங்க. அந்த பஸ்ஸு நம்ம நேராக இந்த இதுக்கு போகிறதுக்கு நம்ம தங்கியிருந்த இடத்துக்கு கிராண்ட் லிஸ்பாக்கு போகிற இடத்துக்கு இது இங்கேருந்து ஆரம்பம். கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு 5 ஏன்னா ஒரு 5-5:30 மணி 6 மணிக்கு மேலே தான் இந்த ஸ்ட்ரீட்டு ஃபுல்லாக கேசினோஸ், பல வகை கேசினோஸ் இருக்கும். அதை காட்டுறேன் உங்களுக்கு. இப்போக்கி இதனால இந்த மேலே போய் மேலேருந்து வியூ எடுப்போம். இது மேலே ஃப்ளைஓவர் மாதிரி கட்டியிருக்கான். அங்கேயே பார்த்தா இன்னும் அருமையாக இருக்கும். இந்த சுற்றி உள்ள ஏரியாக்கள்லாம் அதை போய் ஏறி பார்த்துட்டு அங்கே எடுத்துகிட்டு அப்புறம் நேராக ஒரு கேசினோ பெனடின்றது தான் பெரிய கேசினோ. அதுக்குள்ளே போவோம். கேசினோ உள்ளே எடுக்கிறதுக்கு அனுமதி கண்டிப்பாக கிடையாது. அது நமக்கு முன்னாடி தெரியும். அதை போய் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் எடுப்போம். பார்த்துட்டு நம்ம அடுத்து இந்த கேசினோ உள்ளே போய் பார்ப்போம். பாய், பார்ப்போம்.